மக்களை ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவில் பேச வேண்டிய செய்திக்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வழக்கில் 2 மாறுபட்ட தீர்ப்புகளை நீதிபதி கொடுத்துருப்பாங்க. 2 நீதிபதிகளும் ஏன் முரண்பட்ட தீர்ப்பு கொடுத்தாங்க, 2 நீதிபதிகளும் என்னென்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க, தீர்ப்பில் என்ன இருக்குது, ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசியிருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா 3வது நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த 3வது நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்கும் போது காவல்துறையை ரொம்ப கடுமையாக சில விஷயங்களை சொல்லி ஒரு விஷயத்தை செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை காவல்துறை செஞ்ச பிறகு தான் சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே ஏன் குண்டாஸ் போட்டதுக்கு ஒரு புதுசாக ஒரு விளக்கம் கிடச்சிருக்கு. அந்த விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறோம். நம்மளோட முதல் பாயிண்ட். இப்போ 2வது பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சவுக்கு சங்கர் வழக்கை இதற்கு முன்னாடி விசாரித்து ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் எனக்கு கொஞ்சம் அழுத்தம் வந்துச்சு அப்படிங்கிற சில மிக முக்கியமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க. அவர் இன்னைக்கு அவரோட ரூமுக்கு வெளியே 2 நோட்டீஸ் ஒட்டியிருக்காரு. அந்த நோட்டீஸில் இருக்கக்கூடிய விஷயங்களும் சேர்த்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ சவுக்கு சங்கர் வழக்கானது அடுத்து நம்ம எப்போ பேசுவோம்னா இந்த மாதம் 12ஆம் தேதி, ஜூன் மாதம் 12ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருது. அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த வழக்கில் என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதலை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோவில் இருக்க போது அது மட்டும்தான். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த 3வது நீதிபதி யார் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஜெயச்சந்திரன் அப்படிங்கிறவர் தான் அந்த 3வது நீதிபதி. பொறுப்பு நீதிபதியாக இருக்கக்கூடிய, உயர்நீதிமன்ற பொறுப்பு நீதிபதியாக இருக்கக்கூடிய மகாதேவன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஜெயச்சந்திரன் அவர்களை இந்த 2 தீர்ப்பில் எந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு அப்படிங்கிறது சொல்லுங்கள் அப்படிங்கிற அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெயச்சந்திரன் இந்த வழக்கை விசாரித்த பிறகு காவல்துறையிட்ட ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்காங்க. காவல்துறை அந்த விஷயத்தை செய்யவே இல்லை. காவல்துறையிட்ட அவர் என்ன கேட்குறாருன்னா, எதற்காண்டி இவர் மேலே குண்டாஸ் போட்டிங்க, உங்கள் தரப்பில் இருக்க நியாயத்தை நீதிமன்றத்தில் சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்தை ஜெயச்சந்திரன் அவர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் காவல்துறை கொடுக்கவே இல்லை. காவல்துறை தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, அதே தாங்க இந்த வழக்குக்கு 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்போம். ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, காவல்துறை விளக்கம் கேட்காம குண்டாஸ் ரத்துன்னு சொல்லிட்டாரு. இன்னொருத்தர் பாலாஜி அப்படிங்கிற நீதிபதி என்ன சொல்றாரு, காவல்துறை விளக்கத்தை கேட்டுட்டு இதில் ஒரு முடிவெடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவுக்கு போகிறதா சொல்லியிருக்காரு. நீங்கள் இப்போ காவல்துறை முடிவை கேட்குறீங்க. அப்போ நீங்கள் 2வது நீதிபதி கொடுத்த டிக்குன்னு சொல்லி டிக் அடிச்சுட்டு இந்த குண்டாஸ் ரத்து அப்படிங்கிற விஷயத்தை ரத்து பண்ணிட்டு போயிடலாமே, இந்த வழக்கு நார்மலான அந்த குண்டாஸ் வழக்காவே இந்த வழக்கும் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி காவல்துறை சார்பாக நீதிமன்றத்தில் விளக்கம் கொடுக்கப்படுது. அதை ஏற்றுக்க மறுத்துட்டார் ஜெயச்சந்திரன். சரிப்பா, நீங்கள் சொல்கிறபடியே இந்த நீதிபதி சொன்ன இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆனால் இங்கே ஜிஆர் சுவாமிநாதன் என்ன சொன்னார், குண்டாஸ் அப்படிங்கிறதுக்கு போதுமான ஆவணம் இல்லை, புற அழுத்தம் இருக்குது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பதிவு செஞ்சுருக்காருல, அது அத்தனைக்குமே எனக்கு ஆவணங்கள் ஆதாரங்கள் அத்தனையுமே இருக்கிறதா சொல்லியிருக்காருல, அதையும் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. 2 நீதிபதி மாறுபட்ட தீர்ப்பாக இருந்தாலும் 2 நீதிபதி சொல்கிறத அடிப்படையாக வச்சு மட்டும் என்னால் முடிவெடுக்க முடியாது. எனக்கு ஒரு தெளிவான புரிதல் வேணும். அதனால தான் உங்கள்கிட்ட விளக்கம் கேட்குறேன் அப்படிங்கிற விஷயத்தை காவல்துறையை பார்த்து கேட்குறாரு. காவல்துறை விளக்கம் கொடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகி இந்த நீதிபதி என்ன கேட்டார்னா, சவுக்கு சங்கர் குண்டாஸில் போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு 10,000 ரூபா, ஒருவேளை குண்டாஸ் தப்பாக இருந்தால் 1 மணி நேரத்துக்கு 10,000 ரூபா கேட்டால் நீதிமன்றத்தில் காவல்துறை சார்பாக கொடுக்க முடியுமா? ஒழுங்காக எதற்காண்டி குண்டாஸ் போட்டிங்க, அந்த விளக்கத்தை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுங்க, கடைசியாக உங்களை வார்ன் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொன்ன பிறகு தான் இவர் மேலே குண்டாஸ் போட்ட சென்னை மாநகர ஆணையராக இருக்கக்கூடிய சந்தீப் ராய் ரத்தோர் அப்படிங்கிற ஒருத்தர் பதில் மனு தாக்கல் பண்ணுறாரு. அந்த பதில் மனு தான் சவுக்கு சங்கர் மேலே கொடுத்த அந்த குண்டாஸோட புது விளக்கமாக இருக்குது. அப்படி என்னப்பா அதில் புது விளக்கம் இருக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா, அதை பற்றி இப்படி தொடர்ச்சியாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதாவதுங்க, காவல்துறை காழ்ப்புணர்ச்சி காலமாக இவர் மேலே குண்டாஸ் போடல. அதாவது காவல்துறை பற்றி இவர் பேசிட்டார், அதற்காண்டி வழக்குகள் மேலே வழக்கா போட்டு இவர் மேலே குண்டாஸ் போடல. எங்களுக்கும் அவருக்கும் பர்சனல் சண்டையை அதை நாங்கள் கொண்டே போல, நாங்கள் இவர் மேலே குண்டாஸ் போட்டதுக்கு வேறு சில வழக்குகளும் காரணம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. என்ன காரணமாக சொல்கிறாங்க, கஞ்சா வழக்கு அந்த நீதிபதி சொன்ன மாதிரி இங்கே அவங்க சேர்க்கவே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண் பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய வீரலட்சுமி அப்படிங்கிறவங்களும் புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க புகாரை நாங்கள் இங்கே கன்சிடர் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, CMDAல இருக்கக்கூடிய கண்காணிப்பு கட்டுமான கண்காணிப்பாளர் ஒரு புகார் கொடுத்துருக்காரு, ஆவணங்களை முறைகேடாக பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற புகார். அவரோட பேர் முருகன். அவர் கொடுத்த புகார் அடிப்படையிலையும் இதில் பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய சில பேரும் இங்கே இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு தான் இவர் மேலே குண்டாஸ் போட்டோம். இது மட்டும் இல்லாமல் இவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிற அத்தனை இடத்துலையுமே பெண்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பிட்டு சொல்லப்போனால் கோவையில் பண்ண போராட்டத்துக்கான புகைப்படங்கள் இங்கே இருக்குது, திருச்சியில் பண்ணது, மதுரையில் பண்ணதுன்னு சொல்லி இவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிற அத்தனை இடத்துலையுமே போலீஸோட பாதுகாப்பு
ரொம்ப அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மக்கள் போராட்டம் தன்னெழுச்சியே அவருக்கு எதிராக இருக்குது. ஸோ மக்களோட போராட்டம், காவல்துறை மட்டும் இங்கே இல்லை, காவல்துறையை தள்ளி வச்சுருங்க. அது இல்லாமல் 3 பேர் இங்கே சம்மந்தப்பட்டிருக்காங்க, மக்கள் போராடுறாங்க. இதன் காரணமாக சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் வெளியே நடமாடினார்னா, ஜாமீன் மேலே ஜாமீன் வாங்கி வெளியே நடமாடினார்னா சட்ட ஒழுங்குக்கு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் இவர் மேலே குண்டாஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிற விளக்கத்தை காவல்துறை சார்பாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து குண்டாஸ் நாங்கள் கொடுத்துட்டோம், குண்டாஸ் போட்டாச்சு, அந்த குண்டாஸை பற்றிய முழு விளக்கத்தை தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சவுக்கு சங்கர் அவர்கிட்ட சப்மிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இவர் மேலே குண்டாஸ் போட்டு அறிவுரை கழகத்துக்கும் நாங்கள் நோட்டீஸ் அனுப்பிட்டோம். அறிவுரை கழகம் வந்து இவர் மேலே போட்ட குண்டாஸ் சரி தப்பு அப்படிங்கிறத அந்த அறிவுரை கழகம் யாருக்கு வச்சுருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உறவினர்களுக்கு சொல்லுவாங்க. இல்லைங்க, உங்கள் மேலே குண்டாஸ் போட்டது ரொம்ப தப்பு, நீங்கள் உடனே கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டுக்கு போய் ஃபைட் பண்ணுங்கள், குண்டாஸை ஈஸியாக உடைச்சிடலாம். இல்லைங்க, உங்கள் மேலே குண்டாஸ் போட்டது சரிதான், நீங்கள் கோர்ட்டுக்கெலாம் போகாதீங்க, 1 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும்னு சொல்லி இந்த கோர்ட்டுக்கு போகிற ப்ரொசீஜருக்கு முன்னாடி அறிவுரை கழகம் அப்படிங்கிற ஒன்று உறவினர்களுக்கு சில அறிவுரைகளை கொடுக்குது. இந்த வழக்கோட தன்மையை பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்களுக்கு துணை புரியறதுக்காண்டி இந்த கழகம் இருக்குது. அந்த கழகத்துக்கும் நாங்கள் தெரிவிச்சிட்டோம். அந்த கழகம் என்ன சொல்லுதுன்னே கேட்காம கமலா அப்படிங்கிற சவுக்கு சங்கர் அவர்களோட தாயார் வந்து நீதிமன்றம் வந்துட்டாங்க. நீதிமன்றம் வந்து அவசர கதியில் அந்த வழக்கை தொடுத்து நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கிறாங்க. ஸோ அறிவுரை கழகத்தோட அறிவுரையை இன்னும் அவங்க கேட்கவே இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ முன் வச்சு இந்த குண்டாஸை பற்றிய புது விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுக்கு சங்கர் அவர்கள் விஷயத்தில் குண்டாஸ் போட்டது முழுக்க முழுக்க காவல்துறை விமர்சித்ததுக்காண்டி கிடையாது, வேறு சில வழக்குகள் இருக்கிறதுனால தான் இவர் எங்கேயாவது கூட்டு போகும்போது போராட்டம்லாம் நடக்கிறதுனால தான் குண்டாஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை சார்பாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது என்னோட முதல் பாயிண்ட். சவுக்கு சங்கர் விளக்கில் போலீஸ் வந்து அவகாசம் கொடுத்து சோர்வடைஞ்ச நீதிபதி சில விஷயங்களை கேட்ட பிறகு போலீஸ் தரப்புலேருந்து இங்கே வந்து இந்த மாதிரி வாதங்களை முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த வாதங்களை 12ஆம் தேதி நீதிபதி பார்த்துட்டு இந்த வழக்கில் 3வது நீதிபதி வந்து குண்டாஸ் சரியானது அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் டிக்கடிப்பார் அல்லது தவறானது அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் டிக்கடிப்பார். அவர் என்ன டிக்கடிக்க போகிறார் அப்படிங்கிறது 12ஆம் தேதிக்கு மேலே தான் தெரியும். இது நம்மளோட முதல் பாட்டு. இப்போ 2வது, இந்த வழக்கை ஆல்ரெடி விசாரித்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களோட அலுவலகத்தில் 2 நோட்டீஸ் இருக்கிறதா இந்து தமிழ் வந்து இந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த 2 நோட்டீஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தேடி பார்க்கும்போது பல்வேறு நாதிகள் கொடுத்த தகவல் அடிப்படையில் அந்த நோட்டீஸில் 2 விஷயம் இருக்குது. ஒரு நோட்டீஸ் ஒரு பார்ட்டு, இன்னொரு நோட்டீஸ் ஒரு பார்ட்டு. ஒரு நோட்டீஸில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா என்னை எந்த நிகழ்ச்சிக்கும் கூப்பிட்டு என்னோட அலுவலகத்துக்கு யாரும் வராதிங்க, நான் எந்த நிகழ்ச்சியிலையும் இங்கே கலந்துக்கிறதா இல்லை, இந்த மாதம் 3 நிகழ்ச்சிக்கு ஓகே சொல்லியிருக்கேன், அந்த 3க்கு மேலே நான் எந்த நிகழ்ச்சியிலையுமே கலந்துக்க போகிறதில்ல, நிகழ்ச்சிகளுக்கு கலந்துக்கிறேங்கிற பேரில் என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து இந்த வக்கீல்கள் வந்து யாரும் என்னை மீட் பண்ண வேணாம், என்கிட்ட எதுவும் பர்சனலாக சொல்லணும்னு சொல்லி என்னோட அலுவலகத்துக்கு வர வேணாம், எதாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள், வேறு எங்கேயும் என்னை சந்தித்து எந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிவிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு நோட்டீஸில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அதாவது நிகழ்ச்சின்னு கூப்பிட்டு என்னை வராத, என்கிட்ட வந்து பர்சனலாக அந்த வழக்கை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி வராத, எதற்குமே அலுவலகத்துக்கு வராத அப்படின்னு சொல்லி வக்கீல் நபர்களை நோக்கி அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டு ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு நோட்டீஸை ஒட்டியிருக்காரு. 2வது, வேறு எதுக்கு வக்கீல் போவாங்க சார், இந்த வழக்கை கொஞ்சம் சீக்கிரமாக விசாரித்து தீர்ப்பு சொல்லுங்கள் சார், இந்த வழக்கை கொஞ்சம் என்னன்னு பாருங்கள் சார், இந்த வழக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகுது சார், கொஞ்சம் பாருங்கள் சார், உங்களோட விஷயத்தை பயன்படுத்துங்க சார்னு சொல்லி கேட்டு வராதிங்க. எந்த வழக்கை எந்த தேதிக்கு தள்ளி வச்சுருக்கனோ அந்த தேதிக்கு தான் அந்த வழக்கை விசாரிப்பேன். ஆண்டு கணக்கில் ஒரு வழக்கு நடந்துச்சுன்னா அந்த ஆண்டு மூப்பு அடிப்படையில் அந்த வழக்கை விசாரிப்பேன். இனிமேல் கோரிக்கை அடிப்படையில் எந்த வழக்கையும் எடுத்து விசாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. வழக்குகளை கேட்டு இந்த வழக்கை முன்ன விசாரி பின்ன விசாரின்னு சொல்லி நீ என் அலுவலகத்துக்கு வராத. 2வது பாயிண்ட் ஆஃப் என்னன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் சார்னு சொல்லி வராதிங்க. 3வது பாயிண்ட், அந்த நிகழ்ச்சி சார் இந்த நிகழ்ச்சி சார்னு சொல்லி கேட்டு வராதிங்க. நான் என் வேலையை மட்டும் பார்க்க போகிறேன், தயவு செய்து என்னை எந்த விஷயத்திலையும் இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து 2 நோட்டீஸை ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அவங்களோட அலுவலகத்துக்கு வெளியே ஒட்டியிருக்காங்க. அந்த நோட்டீஸும் இந்த சவுக்கு சங்கர் விஷயத்தில் பேசுபொருளாக இருக்குது. ஏன்னா இவருக்கு வந்து புற அழுத்தம் வந்ததாக அவர் சில விஷயங்களை தெரிவித்தார்ல, அதன் காரணமாக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுச்சுல, அதன் காரணமாக இந்த முடிவு எடுத்திருப்பாரா அப்படிங்கிற மாதிரி வந்து பல்வேறு விஷயத்தை எல்லாருமே திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சவுக்கு சங்கர் அவர்கள் வழக்கில் இப்போ வரைக்கும் இதுதான் நடக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தியிருப்பேன் அப்படிங்கிறது என் நம்பிக்கையாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆழமாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.